வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியான காளான் ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த வெள்ளை குருமா பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப க்ரீமியாக இருக்கும், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். அதுவும் மஷ்ரூம் சேர்த்த இந்த ஒயிட் குருமா வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா அப்டேட்ஸும் உங்கள் மொபைலுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவை ஊற வச்சிடலாம். இதோட ஒரு 7-8 முந்திரி பருப்பையும் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் தான் வந்து நல்ல ரிச்சான டெக்ஸ்டரையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் நம்மளோட குருமாக்கு. இதில் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்து ஊற வைக்கலாம். நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணுற வரைக்கும் இது ஊறட்டும். குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இது ரெண்டுத்தையும் நம்ம பாலில் ஊற வச்சிட்டோம்னா ரொம்ப சுலபமாக நம்ம குருமாவை பண்ணி முடிச்சிடலாம். இப்போ அரைக்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 4லேருந்து 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த ஊற வச்சது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். ரொம்ப மசாலாவாக இருக்கக்கூடாது. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிருப்பாங்க. அப்போ நல்ல ஒரு திக் கிரேவி கன்சிஸ்டன்சி நமக்கு வரும். இப்போ இந்த குருமாவுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். ரொம்ப நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டேஸ்ட் மாறிடும். ஸோ அதுக்கு மேலே வேண்டாம். காரத்துக்கும் பச்சை மிளகா தான் நம்ம போட போகிறோம். இந்த பெருசாக நறுக்கின காளானோட சேர்த்து ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் மஷ்ரூம் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், காயெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல. நான் எல்லாமே ஒன்று சேர்த்துருக்கேன். இப்போ பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். அது கூட ஒரு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க காய் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் சேர்க்க வேண்டாம். இது ஒயிட்டாக தான் இருக்கணும் அப்படின்றதுனால தனித்தனியாக நீங்கள் எல்லாத்தையுமே வதக்க வேண்டாம். வெங்காயத்தோடு சேர்த்து எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. கொஞ்சம் இது ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். நீங்கள் காய் சேர்த்துக்கலன்னா ஃபஸ்ட்டே மஷ்ரூமை சேர்த்துருங்க. இது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு மினுமினுப்பும் கொஞ்சம் வேகிற ஸ்டேஜும் வந்திருக்கு பாருங்க. நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இது. அதை வதங்குறதுக்குள்ளே இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், எடுத்து வச்சிருந்த பூண்டு, இஞ்சி, பொட்டுக்கடலை, அதோட ஊற வச்சிருந்த கசகசா முந்திரியும் சேர்த்துக்கலாம். நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணியையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் மஷ்ரூமையும் மிக்சி ஜார் வாஷ் பண்ண தண்ணியும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா தளதளன்னு கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு கெட்டியாகி வரும்போது இதில் 1 டம்ளர் பால் சேர்க்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை இப்போ தான் சேர்க்கணும். நான் அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். கொத்தமல்லியையும் மேலே தூவிக்கலாம். பால் சேர்த்த அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான காளான் வெள்ளை குருமா நமக்கு ரெடி ஆயாச்சு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட க்ரீமி டெக்ஸ்சருமா. இது ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. நீங்கள் சப்பாத்தி, நான் இல்லை தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அப்லோடுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.